Hey guys, welcome to the Code Genius channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லினக்ஸில் ஒன்று கூட்டிருக்கு ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது டெர்மினல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டெர்மினல் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போதும் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆர்ட்டோ வந்து நம்ம வர வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். இட்ஸ் கால்ட் cowsay. ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னா பாஸ்வேர்ட் இன்ஸ்டால் போடலை. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம இதில் நிறைய ஆர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் யூ கேன் சி எலிஃபண்ட், ஐஸ், மில்க், மூவ்ஸ், இந்த மாதிரி. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஆஷி கேரக்டர் மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐஸ் கொடுக்குறேன். we need to give some content. அதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தா ஒரு கண்ணு மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே நம்மளோட வெல்கம் டெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன போட்டாலும் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் நம்ம யூசர் நேமோட கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த யூசர் நேம் வந்து கோட் ஜெனிக்ஸ். ஸோ இதை கூட நம்ம இங்கே வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லைக் ட்ராகன் ஒன்று இருக்குது. ட்ராகன், டக், சம்திங் எல்லாமே வந்து சும்மா ஒரு ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட பேரும் வர வைக்கலாம். யூசர்னு போட்டிங்க டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகிக்கும் நம்மளோட யூசர் நேமுக்கு. ஸோ இதை அடித்தோன்னா ஸோ இஃப் யூ கேன் சி நம்ம ஒரு ட்ராகன் மாதிரி ஒன்று வர வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்மளோட யூசர் நேம். ஸோ அதாவது மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா யார் லாகின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்று வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம இப்போ நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு மல்டிபிள் ஓப்பன் பண்ணுறேன்னா அதிலெல்லாம் கூட இதே மாதிரி வர வைக்கணும் பை டிஃபால்ட்டே. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கமாண்டை உங்களுக்கு எந்த எமோஜி ஆர் சம்திங் எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நம்ம பை டிஃபால்ட்டே ரன் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஐஸ் இது பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ இந்த கமாண்டை நான் எடுத்துகிட்டு நான் ஒரு இடத்துல போட்டேன்னா எனக்கு இது வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் ஆகும்போது ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஃபைல்ஸ் இருக்கும். டாட் பேஷ் ஆர்சி தான் ரன் ஆகும் எடுத்தோடனே எப்பயுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட யூசேஜ்க்காக வச்சுருக்காங்க. நிறைய அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அது இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் இது வந்து ரன் ஆகும்போதும் அந்த பேஷ் அலைஸ்ன்ற ஒரு ஃபைலை வந்து அது ரன் பண்ணும். அது இருந்துச்சுன்னா ரன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த பேஷ் அலைஸில் வந்து நம்மளோட கமாண்ட் போட்டோன்னா ஒவ்வொரு டைம் டெர்மினல் ட்ரிகர் ஆகிறப்போ பேஷ் அலைஸ் ரன் ஆகும். பேஷ் அலைஸ் ரன் ஆகும்போது நம்மளோட கமாண்டும் ரன் ஆகிட்டு நமக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபைலில் நம்ம வந்து எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது க்ரியேட் பண்ணிக்கோ விஐன்னு போட்டோம்னா, இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபைலை எடிட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறோம். இதில் நான் இந்த கமாண்டை போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கோம், cowsay -f வெல்கம் டாலர் யூசர் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு நம்ம அடுத்து போனோன்னா நமக்கு அடுத்தடுத்து வரும்போது எவ்வளோ ஓப்பன் பண்ணாலும் அதில் நமக்கு இதெல்லாம் வந்துடும், நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ. ஸோ அங்கே மல்டிபிள் கூட கொடுக்கலாம், நம்ம ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இந்த நமக்கு பிடிச்ச எமோஜி வந்துட்டு திரும்ப வரும். ஸோ நான் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணால் கூட எனக்கு இந்த ஐஸ் வந்துட்டு பை டிஃபால்ட்டே ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இது வேணால் எனக்கு வந்து வேறு ஏதாவது கூலாக லைக் என்னோடய பேர் மட்டும் வந்தால் போகணும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதிலே பண்ணலாம், பட் இருந்தால் அது இன்னும் கூலாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு அது இன்ஸ்டால் பண்ணுவோம். figlet மறுபடியும் அதே பண்ணுறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். நான் வந்து லினக்ஸ் மின்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆப் இன்ஸ்டால்னு போட்டால் ஒர்க் ஆகும். மேபி நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைட்டாக மாறலாம். ஸோ அதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த பேக்கேஜ் ஆப்டோ வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் figlet இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ இதில் இன்னும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஹைஃபன் ஹெல்ப்போ இல்லை டேப் அடிச்சோ நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் என்னென்னலாம் பண்ணலாம் இதில் அப்படின்ட்டு. டிஃபால்ட் நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுன்னு போடலாம். இப்படி போட்டால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். ஸோ சேம் திங் இதை நம்ம எடுத்து நம்ம பேஷில் போட்டோன்னா பேஷ் அலைஸா. ஸோ இப்போ நமக்கு இது வேணாம். இதுக்கு பதிலாக நம்ம இந்த கமாண்டை போட்டுக்கலாம். சேவ் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி வச்சு வேற ஒரு டேப் போனோம்னா நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பேர் வேணால் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த டெர்மினலில் எப்படி வந்து பேனர் செட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் லினக்ஸ் ரொம்ப பேசிக்கான ஒரு லினக்ஸ் டெர்மினல் ஸ்டஃப். If you want more videos, please subscribe to this channel. Thank you.